மதியணி சூலினி மன்மத பாணியளே, சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே. காற்றேறி வந்தவள் நீதான், பேரழகி நீ. இப்படி காட்டேறி என மாறியது ஏனம்மா? பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் அந்த பஞ்ச நதீஸ்வரன். அவனது சரிபாதியான நான் காற்றிலேறி காட்டேரியாக, நதிகளிலே புனித நீர் கங்கையாக, நெருப்பிலே தீப்பாஞ்ச அம்மனாக, நிலத்திலே அங்காள பரமேஸ்வரியாக, ஆகாயத்திலே ஆதிபரா சக்தியாக, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்திலும் வலம் வருபவள். 5 எழுத்து மந்திரம் சிவன், 3 எழுத்து மந்திரம் நான். பிறகேன் தாயே தீய சக்திகளுக்கு துணை போகிறீர்கள்? நல்லவர்க்கும் நாடி வரும் அன்பர்க்கும் அம்பாளாக இருக்கும் தாங்கள் தீயதற்கும் வாமாச்சார மந்திர மாந்திரீகத்துக்கும் கட்டுப்படுவது ஏன்? நல்லது கெட்டது என்ற பேதாபேதம் இல்லாமல் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது பொதுவானது இறை சக்தி. கேட்டவர்க்கு கேட்டபடி, நினைத்தவர்க்கு நினைத்தபடி வருவதும் தருவதும் நமது லீலை. எனக்கு மந்திரினி என்றொரு பெயர் உண்டு, அதாவது மந்திர ரூபிணி. அம்பாளாக பார்ப்பவர்கள் உச்சரிக்கும் அதே மந்திரத்தை வாமாச்சாரிகள் பின்னப்படுத்தி அக்ஷர பிரயோகம் செய்வர். அவர்களுக்கு காளியாக, நீலியாக, காட்டேரியாக, உக்ர தேவதைகளாக அவரவர் வேண்டியதை தருவோம். நமசிவாயம் என்பது திருமந்திரம். அதையே நசி, மசி, வசி, நசி என்று வார்த்தைகளை வேறு வேறு கூட்டமைப்பில் உச்சரித்தால் மந்திரத்தின் உக்ரம் வேறு, பலனும் வேறு. அந்த விதத்தில் பிரம்மராட்சசனின் ஏவலுக்கு அடிபணிந்து வருவதும் என் கடமையாகும். அசுரனுக்கும் வரம் கொடுத்து சிவன் அவதிப்பட்டு நானோ அல்லது உன் மாமன் திருமாலோ அந்த அசுரனை அழிப்பதுதானே புராண கதைகள். கெடுவார் கேடு நினைப்பார் என்பதே நாங்கள் வலியுறுத்தும் சத்தியம். இந்த வனவாசம் உனக்கு பரிபக்குவம் தருவதற்கு தரப்பட்ட சோதனை.